எம்ஜிஆர் அவர்களுக்கு ராணுவத்தில் சேரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சான் தெரியுமா? இதை நான் சொல்லலை, எம்ஜிஆர் அவர்களே தான் சொன்னார். 1978 வருஷம் மார்ச் 1ஆம் தேதி சென்னையில் முதல்ல அகில இந்திய அளவில் ராணுவத்துக்கு ஆட்சேர்ப்பு முகாம் நடக்குது. அப்போ முதலமைச்சராக இருந்தது எம்ஜிஆர் அவர்கள். உடனே அவரை விழாவுக்கு அழைத்திருக்காங்க. பல்லாவரத்தில் தான் அந்த விழா நடக்குது. அங்கே தான் ராணுவத்துடைய அலுவலகம் இருக்குது. ஸோ அங்கே அந்த விழா தொடங்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாரு, இங்கே வடநாட்டில் தான் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க ராணுவத்தில். இதை நானே எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, 1960 நான் காஷ்மீருக்கு ஷூட்டிங் போயிருந்தேன். அநேகமாக அன்பேவா படமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஷூட்டிங் போயிருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வடநாட்டு ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கம்மியாக தான் இருந்தாங்க. எனக்கு சின்ன வயசில் ராணுவத்தில் சேரணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்னால் அங்கே போக முடியல. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு நினச்சா, நாங்கள் நிறைய சூழல்கள் இதாக இருக்குது. அதனால தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுக்கு விதிமுறைகளில் கொஞ்சம் தளர்த்தி, உயரம், அந்த உடல் கட்டு, இதெல்லாம் சில பரிந்துரைகளை செஞ்சு தமிழ்நாட்டு நபர்களையும் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சாராம். அந்த கோரிக்கை வச்சதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் தமிழ்நாட்டிலேருந்து இந்திய ராணுவத்துக்கு போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நேதாஜியோடைய சர்வதேச அந்த ராணுவம் அமைச்சார் இல்லையா, அப்போ அதுக்கு அதிகமான பேர் போனது தமிழ்நாட்டிலேருந்து தான். அதுவும் தென் தமிழகத்திலேருந்து தான் போனாங்க. ஆனால் அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சு இந்திய ஆட்சி வந்ததுக்கப்புறம் சூழல் வேறு மாதிரி இருந்தது. அதுக்கு இந்த தகுதி தேர்வில் நிறைய காரணங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை எம்ஜிஆர் அவர்கள் கோரிக்கை வச்சதுக்கப்புறம் தமிழர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்ததா ஒரு செய்தி படித்தேன். இதை தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் ராணுவத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது, அவர் கடைசி வரைக்கும் ஒரு கட்டுக்கோப்பான உடலை மெயின்டைன் பண்ணவர். இன்னைக்கு நம்ம பெருமையாக சொல்லலாம் அவரை பற்றி. சினிமாவில் புகைப்பிடிக்கிற காட்சியோ மது குடிக்கிற காட்சியோ அது மாதிரி எதுவுமே அவர் பண்ணது கிடையாது. மக்களுக்கு தவறான விஷயத்தை எதையுமே அவர் சினிமாவில் சொன்னது கிடையாது. காசு கொடுத்தாலும் அதுக்காக அவர் பண்ணது கிடையாது. இப்படிப்பட்ட நடிகர்கள் அன்றும் இன்றும் என்றும் இல்லை. அது எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். அவருடைய அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே என்றைக்கும் அவர் நம்மளுடைய மனசில் நிலைச்சிருப்பார்.